சொல்கிறீங்க? அவங்க ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு வேலை செய்யாமல் வேலையை விட்டுட்டு வந்து மழையில் நினைஞ்சிட்டு இருந்தா பரவாயில்ல. நான் முதல்ல சௌந்தர்யா வந்து உள்ளே போன்னு சொன்னதால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. சௌந்தர்யா மட்டும் சொல்லலாம், அங்கே இருந்த எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சௌந்தர்யா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேலையை விட்டுட்டு வந்து அவங்க ஒரு லேபராக இருக்கக்குள்ள அவங்க செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வந்து அவங்க மழையை ரசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது தப்பு. உள்ளே போன்னு சொல்லலாம். அங்கே யாருமே வேலை செய்யலை. அப்போ தான் எல்லாரும் ஏஞ்சிருக்காங்க. அப்போ தான் எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நீ போன்னு ஏன் சொல்லணும்? மழையில் கொடையை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. இது ஒரு தப்பாகவே எனக்கு தோணலை ப்ரோ. சௌந்தர்யா வந்து பேசுனதால தான் அன்ஷிதா வந்து ட்ரிகர் ஆகி நான் வந்து போக முடியாதுன்னு கத்துறாங்க. இதில் வந்து நான் அன்ஷிதா மேலே எந்த தப்பும் சொல்லவே மாட்டேன். சரி, ஓகே, அன்ஷிதா பண்ணது தப்புனே வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் ஒரு மேனேஜராக கொடையை வந்து பிடுங்க வருவீங்களா? அது எந்த வகையில் நாயன் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. அங்கே உங்கள் மேனேஜர் இப்படி தான் உங்களை கொஞ்சம் சீராட்டி தாளாட்டி மழையை விளையாடுப்பா, மழையை பார்த்து ரசிப்பான்னு சொல்லுவாங்களா? எந்த ஒரு மேனேஜராக இருந்தாலுமே தன்கிட்ட வேலையை வாங்க மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதனால எங்கள் தானே தலைவி சௌந்தர்யா தான் மன்னிப்பு கேட்டாங்களே. விட்டுங்க, அதை விட்டுட்டு அடுத்த மேட்டருக்கு வாங்க.